கடந்த 24ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் 4 டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம். சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடுறோம். பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது, ஒவ்வொருத்தராக கேளுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், 1 by 1. சரி 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 எஃப்ஐஆர், அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். 1. 2வது, எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அது மேண்டேட்ரி. அதுபடி நாம் விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த 2 வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி அந்த லீக் ஆகிருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா, பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேர் தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை வாங்கிக்கும். இது பொது வெளியிலேருந்து வந்தது தான். கொஞ்சம் கவனமாக கேட்கணும், திருப்பி கேட்கக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில். இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நடவடிக்கை அதை அனுப்புவோம். அதுக்கு டைம் இருக்கு, அனுப்புவோம். கிடையாது, எஃப்ஐஆர்லாம் அப்படி மறைக்கக்கூடாது.